Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பு தெய்வ பிள்ளைகளே, எஸ்பி உறவுகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய இந்த காலை வணக்கத்தையும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லி இந்த இடத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் தனித்தனியாக பெயர் பெயராக உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நிகழ்வுக்குள்ளே வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஜான் ஜெயசீலன் பிரதருக்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். இதுல எல்லா நண்பர்களும் இந்த பகுதிக்குள்ளாக நீங்கள் கடந்து வர உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் ஒவ்வொரு நாளும் பார்க்கிற விஷயங்கள் நாம் எளிதாக மறந்து போன சின்ன சின்ன, அதாவது திருச்சபைகளும் சரி, நம்முடைய முன்னோர்களும் சரி, பெற்றோர்களும் சரி, சொல்ல தவறி போன காரியங்களாக இருக்குமோ என்று சொல்லுகிற ஒரு சின்ன சந்தேகத்தின் அடிப்படையிலே தான் ஏன் இந்த மாதிரி அழிவுக்குள்ளாக வந்து நிற்கிறது என்று சொல்லி ஹல்லேலூயா. பிரகாஷ் கொடைக்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். God bless you, brother. Hallelujah. Praise the Lord. Thank you. Hallelujah. Stotram. John Jason, brother. Thanks, brother. Thank you. Hallelujah. Amen. Hallelujah. Shankar Ajayக்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். Praise the Lord. Thank you. Hallelujah. குமார் பிரதருக்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். Praise the Lord. Hallelujah. விமல் குமாருக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். Praise the Lord, brother. Hallelujah. Praise the Lord. Amen. Hallelujah. Amen. நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த நேரத்துல நாங்கள் ஒவ்வொருவரையும் நான் பார்க்கிறேன். Hallelujah. பார்க்க நினைத்து கர்த்தருக்காக இந்த வேலைக்காக நானும் ஆவலோடு இருக்கிறேன். Hallelujah. ஸ்தோத்திரம். நீங்களும் கூட ஆவலோடு கூட இருக்கிறீர்கள் என்று சொல்லி கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்புகிறேன். Hallelujah. சேவியர் பிரதருக்காக ஸ்தோத்திரம். Hallelujah. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. மோகன் சாம் பிரதருக்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. நன்றி. ஹல்லேலூயா. ஆமென். ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் இருந்து நீங்கள் ஒவ்வொருவரும் செய்து வருகிற இந்த காரியங்களுக்காக நான் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். ஹல்லேலூயா. சிறிய சிறிதாக சில மாற்றங்களை கர்த்தர் நம்மிடத்திலே, உங்களிடத்திலும் என்னிடத்திலும் சில காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். அதற்காக நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே நடக்கிற சம்பவங்கள் ஏற்கனவே முன்குறிக்கப்பட்டிருக்கிறது அநேக இடங்களிலே. ஹல்லேலூயா. விசேஷமாக ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகத்திலே கூட நாம் வாசிக்கலாம். ஹல்லேலூயா. அதிலே முதலாவது அதிகாரத்திலும் கூட நாம் பார்த்தோம். ஹல்லேலூயா. திருச்சபைகளை குறித்து அது எழுதப்பட்டிருந்தது. ஆனால் இந்த ஏசாயா 5வது அதிகாரத்துக்கு நேராக பார்க்கிற பொழுது அங்கேயும் கூட ஹல்லேலூயா தானியேல் தேவாவுக்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். Praise the Lord, brother. God bless you. Amen. அதிலே கூட ஒரு சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. வாசித்த பொழுது நான் அதை நன்றாய் தியானிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. அதைத்தான் நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் கடைசி காலங்களிலே எப்படிப்பட்ட ஜனங்களுடைய தன்மைகளினாலே எப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் என்பதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. நான் ஏசாயா தீர்க்கதரிசியை குறித்து பார்க்கும்போது ராஜா டைட்டஸ் அவங்களுக்காக ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட், பிரதர். ஹல்லேலூயா. அபூபக்கர் பிரதருக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நல்லா இருக்கிறீங்களா அபூபக்கர் பிரதர்? ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. ஹல்லேலூயா. நன்றி. ஹல்லேலூயா. ஆமென். அந்த இடத்திலே கூட நான் பார்க்கிறோம் அல்லவா. ஹல்லேலூயா. ஏதாவது ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் எல்லாமே அப்படியே சம்பவித்த ஒரு புத்தகம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏனென்றால் ஏசாயா இயேசு கிறிஸ்துடைய புதிய ஏற்பாட்டு காலத்திலே வாசிக்கிற ஒவ்வொரு சம்பவங்களிலும் இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு கன்னியின் வயிற்றிலே பிறப்பார் என்றும், அவருடைய பேர் இம்மானுவேல் என்று அழைக்கப்படும் என்றும், அவர் இப்படியாக பிறப்பார், அவர் மரிப்பார் என்று எல்லாம் சொல்லி ஒவ்வொரு இடத்திலும் வாசிக்கப்பட முடியும். ஏசாயா தீர்க்கதரிசனால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நிறைவேற்று, இப்படி நடந்தது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறோம். அந்த கழுதை குட்டின் மேல் ஏறி வருகிற பொழுது கூட சொல்லப்பட்டிருக்கும், ஏசாயா தீர்க்கதரிசியினாலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி
இப்படி அதாவது இந்த குமாரன் கழுதை மேலும் கழுதை மருகின் மேலும் ஏறி வருவார் என்று சொல்லி எழுதப்பட்டது நிறைவேறும்படி இப்படி ஆயிற்று என்று சொல்லி. ஹல்லேலூயா. அவர் மரிப்பதை குறித்தும் அப்படி எழுதப்பட்டிருக்கும். அப்படி ஒரு விசேஷத்த தீர்க்கதரிசிகளிலேயே மிக 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 விசேஷமானவர் என்று சொன்னால் பெரிய தீர்க்கதரிசிகளிலே ஏசாயாவும் ஒருவர். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதிலே நாம் பார்க்கலாம். இதிலே ஒரு சிலரை குறித்து அவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. குட்டன் பள்ளி புராத் அவர்களுக்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். குட்டன் பிரதருக்காக ஸ்தோத்திரம். ஜோசப் சாமி கண்ணுக்காக துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். தேங்க்யூ பிரதர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இதிலே கூட நாம் பார்க்கலாம் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு சில ஆட்களை குறித்து வேத புத்தகம் உள்ளவர்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். எசையா தீர்க்க தரிசன புத்தகம் அதனுடைய 5வது அதிகாரத்துக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். ஹல்லேலூயா. சுரேஷ் கிருஷ்ணாவுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜோசப் சாமிக்கண்ணுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அத்தா புழல் தர்மராஜ் அத்தானுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எல்லா சுகங்களை பெற்று வாழ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஹல்லேலூயா மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ராஜேஷ் ராஜன் பிரதருக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரங்கள். இந்த இடத்துல நல்லா இருக்கீங்களா பிரதர்? உடம்புக்கு இப்ப எப்படி இருக்கு ராஜன் பிரதர்? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். இந்த இடத்துல கூட நாங்க பார்க்கலாம் ஒரு சிலரை குறித்து ஐயோ 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 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எப்படிப்பட்டவர்களை என்று குறித்து நாம் பார்க்கலாமா? ஹல்லேலூயா. வாசிக்கிறேன், கேளுங்கள். 5வது அதிகாரம் எசையா தீர்க்க தரிசன புத்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்கள். தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாய் இருக்கும்படி மற்றவர்களுக்கு இடமில்லாமல் போகுமட்டும் வீட்டோடு வீட்டை சேர்த்து வயலோடு வயலை கட்டுகிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லி கூட்டுகிறவர்களுக்கு ஐயோ. ஹல்லேலூயா. ஒருக்கா கூட வாசிக்கிறேன், கேளுங்கள். தாங்கள் மாத்திரம் தேசத்தின் நடுவில் வாசமாய் இருக்கும்படி மற்றவர்களுக்கு இடமில்லாமல் போகுமட்டும் வீட்டோடே வீட்டை சேர்த்து வயலோடே வயலை கூட்டுகிறவர்களுக்கு ஐயோ. ஹல்லேலூயா. ஒரு ஐயோ சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிலமோனுக்காக பாபிலோனுக்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. நன்றி. லிவிங்ஸ்டன் பிரதருக்காக நன்றி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட் பிரதர். ஹல்லேலூயா. ஞானம் சிகாமணி அவர் பிரதருக்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது வயலோடு வயலை சேர்த்து தான் மட்டும் வாழ்ந்து ஒரு இடத்திலே குடியிருக்க வேண்டும் என்று சொல்லி அதுக்கு மேலே கூட்டி சேர்த்து வைக்கிற அந்த நபர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் இன்றைய நம்மளுடைய அரசாங்க அதிகாரிகளையும் ஒவ்வொரு எம்எல்ஏக்களையும் மினிஸ்டர்களையும் பார்க்கிறோமே ஆனால் ஹல்லேலூயா. ஜான் வெஸ்லி பிரதருக்காக ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட் பிரதர். ஹல்லேலூயா. தேங்க்யூ. ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. ஆமென். இதுல கூட பார்க்கிறோம் அல்லவா, எத்தனை ஏக்கர் கணக்கான இடங்கள். ஹல்லேலூயா. ஆனால் நம்முடைய தமிழகத்திலே எடுத்துக்கொள்வோமே ஆனால் கூட பாருங்கள், ஹல்லேலூயா, அதிகாரிகள் அநேக வசமாக என்ன செய்கிறார்கள், அதில் இருக்கிற இடங்களை எல்லாம் தன்வசப்படுத்திக் கொள்கிறார்கள். அரசாங்க சொத்துக்களை கூட தங்களுடைய சொத்துக்களாக மாற்றிக் கொள்ளுகிறார்கள். ஹல்லேலூயா. வெங்கட் பிரதருக்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். அப்படியாக சேர்த்து கொண்டு வைத்த நபர்களை உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் அவர்கள் ஒன்றையும் கொண்டு போக முடியவில்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, அவர்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி வீட்டோடே வீட்டை சேர்த்து வயலோடே வயலை கூட்டுகிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லி. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர்கள் கூட்டி வைத்த என்னது வீடும் வயலுமே அவர்களுக்கு கண்ணியா இருந்ததை நீங்களும் நானும் அறிவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது கம்பெனியாக இருக்கலாம், தோப்புகளாக இருக்கலாம், எஸ்டேட்டுகளாக இருக்கலாம், ஹல்லேலூயா, வீடுகளாக இருக்கலாம், பங்களாக்களாக இருக்கலாம், அக்கௌண்ட்களாக இருக்கலாம், மணிகளாக இருக்கலாம், இல்லை என்றால் உங்களுடைய நகைகளாக இருக்கலாம், உங்களுடைய பொருட்களாக இருக்கலாம். எவைகளா இருந்தாலும் அவைகளோடு அவைகளை கூட்ட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு எச்சரிப்பின் சத்தம் தான் ஐயோ என்று சொல்லி. கோபகுபார் பிரதருக்காக ஸ்தோத்திரம். செல்வன் பிரதருக்காக ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட் பிரதர். ஹல்லேலூயா. நாகராஜ் பிரதருக்காக ஸ்தோத்திரம். அருண் மிகுலுக்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா.
ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹalleluya. ஆமென். பார்க்கிறோம், அப்படி வீட்டோடு வீட்டை சேர்த்து வயலோடு வயலை சேர்த்து வைத்தவர்கள் அதனாலே ஐயோ என்று சொல்லப்படுகிற நிலைமைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். ஹalleluya. அதை நாம் யாரும் சிந்திப்பதில்லை. ஹalleluya. கேள்விப்படுகிறோம். சிவபிரசாத் பிரதருக்காக ஸ்தோத்திரம். ஹalleluya. praise the Lord brother. ஹalleluya. ஆமென். அந்த காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம், ஆனால் அவைகளை நாமும் செய்கிறவர்களாக இருக்கிறோம். அவர்கள் ஒரு கேட்டகரியிலே செய்கிறார்கள் என்றால் நாமும் அதற்கு சற்றும் சளைத்தவர்களாக இல்லாதபடி நாமும் நமக்கு ஏற்ற நம்மளுடைய தரத்துக்கு ஏற்றபடி அவைகளை சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையிலே ஈடுபட்டிருக்கிறோம் என்பதை நினைப்பூட்ட விரும்புகிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, யாரா இருந்தாலும் சுப்பிரமணியன் ஃப்ரெண்ட், ஹalleluya ஹalleluya, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஹalleluya, praise the Lord. ஆமென். இன்னுமாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவருடைய கோபம் அது நிமித்தம் உண்டானதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு நபர்களை குறித்து ஐயோ என்று சொல்லுகிறார். பார்க்கலாம். அதனுடைய 11வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவு குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ. ஹalleluya, praise the Lord. யாரையாம்? சாராயத்தை அதிகாலமே நாடிப்பவர்கள். எம்.ஜி. செல்வன் பிரதருக்காக ஸ்தோத்திரம். praise the Lord, praise the Lord brother. God bless you. ஆமென். இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சாராயத்தை அதிகாலமே. சில மனிதர்களை நான் அறிந்திருக்கிறேன், காலை 4 மணி 5 மணி அவர்கள் எழுந்த உடனேயே கை கால்கள் எல்லாம் விரைக்கிற அளவுக்கு எப்பொழுது மதுபான கடை திறக்கும் என்று சொல்லி அதிலே போய் அந்த கடையின் வாசலிலே காத்திருக்க நபர்கள் எத்தனை பேர், அன்பு தேவ பிள்ளைகளே. அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அதிகாலமே நாம் யாரை தேட வேண்டும் என்றால் ஆண்டவரை தேட வேண்டும். அதிகாலையிலே கர்த்தரை தேடுகிறவன் அவரை கண்டடைகிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவரை நீங்கள் கண்டடைகிற தக்க சமயத்திலே அவரை தேடுங்கள் என்று சொல்லி, அந்த சமயம் தான் என்ன? அதிகாலை வேலை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹalleluya. அதாவது அதிகாலை என்றால் 3ஆம் ஜாமம், 3ஆம் மணி வேலை, 4ஆம் மணி வேளையிலே நாம் எழுந்து ஆண்டவரோடு கூட பேசுகிற அந்த வேளையிலே ஒரு மனிதன் அனுதினமும் தேவனை தேடுவானே ஆனால் அவன் கர்த்தரை கண்டடைவான். ஹalleluya. ஏனென்றால் அதிகாலமே கர்த்தருடைய வாக்குத்தத்தம் அதுதான். அதிகாலமே என்னை தேடுகிறவன் கண்டடைவான். நீங்கள் என்னை தேடுவீர்களே ஆனால் அவர் உங்களுக்கு தென்படுவார். ஹalleluya. அவரை நீங்கள் விட்டீர்களே ஆனால் அவரும் உங்களை விட்டு விடுவார் என்று சொல்லிதான் வேத வாக்கியம் சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? தேவனை விட்டு விட்டு வாழ்கிற வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் அனுமதிக்கவே கூடாது. அன்பு தேவ பிள்ளைகளே, ஹalleluya. யாராவது அப்படிப்பட்ட நிலைமையில இருந்தால் இன்றிலிருந்து உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். அதிகாலமே இருந்து குடிக்கவோ, ஹalleluya, வேற ஏதாவது வேலைகளிலே தரித்திருக்கவோ நீங்கள் விரும்பினால் தயவு செய்து உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். முதலாவது வேத புத்தகத்தை வாசிக்கவோ இல்லை என்றால் முதலாவது குட் மார்னிங் சொல்லுவது உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே எழுந்த உடனே கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி எழுந்து உங்களுடைய படுக்கையிலே இருந்து அமர்ந்து கர்த்தரை நோக்கி துதித்து ஸ்தோத்தரித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி விட்டு நீங்கள் அந்த இடத்தை விட்டு கடந்து வரலாம். அன்பு தேவ பிள்ளைகளே, அது உங்களுடைய நேரங்களை பொறுத்தது. ஹalleluya. ஆகவே அதிகாலமே தேடுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். ஆனால் இங்கே மாறாக ஒரு சில மனிதர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்றால் சாராயத்தை நாடி அதிகாலமே எழுந்து மதுபானம் தங்களை சூடாக்கும்படி தரித்திருந்து இருட்டி போகும் அளவும் குடித்து கொண்டே இருக்கிறவர்களுக்கு ஐயோ. ஹalleluya. இருட்டி போகிற வரைக்கும் என்ன செய்வார்களாம்? குடித்து கொண்டே இருக்கிற மனிதர்கள் ஏராளம். ஹalleluya. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட மனிதர்களை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்களுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹalleluya. நாம் அப்படி ஒருவரும் ஆண்கள் அநேகர் இந்த குரூப்ல இருக்கிறீர்கள். ஆகவே நான் உங்களுக்கு இந்த காரியங்களை சொல்லுகிறேன். ஹalleluya. சேகர் ஃப்ரெண்டுக்காக ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட் பிரதர். ஹalleluya. ஸ்தோத்திரம். நல்லா இருக்கீங்களா? ஹalleluya. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இப்படியாக அதிகாலையிலே எழுந்து தேவனை தேட வேண்டிய ஜனம் எங்கே செல்கிறது?
சாராயத்தை நாடி அது தன்னை சூடாக்கும் என்று சொல்லி. இல்லை அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொருவரும் வேதத்தையும் வேதத்தினுடைய மகத்துவங்களை நீங்கள் அறிந்தீர்களே ஆனால் அது தேனிலும் மதுரமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லையா, அது விரும்பப்படத்தக்கது. விரும்பப்படத்தக்க எல்லாவற்றை பார்க்கிலும் இந்த வேதமானது மிகவும் விரும்பப்படத்தக்கது. அது பசு பொன்னிலும் தேனிலும் மதுரமானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். அதை ஆனால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை செய்ய வல்லவர் என்பதை மாத்திரம் மறந்து போக வேண்டாம். ஹல்லேலூயா, ஆமென். இன்னுமாக சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கிறேன், இப்ப கேளுங்கள். இன்னும் ஆண்டவர் சொல்லுகிறார், அதனுடைய 21வது 2வது வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 5வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை கூட வாசித்துக் கொள்ளலாம். சாராயத்தை குடிக்க வீரரும் மதுவை கலந்து வைக்க பராக்கிரமசாலிகளுமாய் இருந்து பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமான நியாயத்தை அவனுக்கு விரோதமாக புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ. ஹல்லேலூயா. ஒருக்கா கூட வாசிக்கிறேன், கேளுங்கள், அப்பொழுதுதான் இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாராயத்தை குடிக்க வீரரும் மதுவை கலந்து வைக்க பராக்கிரமசாலிகளுமாய் இருந்து பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமான நியாயத்தை அவனுக்கு விரோதமாக புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். புரிந்ததா அன்பு தேவ பிள்ளைகளே? அதாவது நாம் இந்த காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிற பொழுது என்ன நினைத்தாலும் நீங்க விரும்புகிற காரியத்தை ஆட்களாகிய உங்களுக்கு நன்றாக தெரியும். ஹல்லேலூயா. ஒரு மனிதனிடத்திலே போய் குடிக்கிற சாராயமோ சாப்பிடுவதற்கு கொஞ்சம் சிக்கன் பிரியாணியோ ஏதாவது உங்களுக்கு வாங்கி கொடுத்து ஹல்லேலூயா காரியத்தை சாதித்துக் கொள்ளலாம் என்பது. ஹல்லேலூயா. அந்த மனிதனை வைத்து என்ன செய்ய வேண்டுமோ சாயங்கால வேளைகளிலே அந்த மனிதனை தனிப்பட்ட விதமாக கவனித்தால் அவன் உங்களுக்கு அடிமையை போல செயல்படுவான். ஹல்லேலூயா என்பதை நீங்கள் ஆட்களாகிய நீங்கள் என்னை விட அதிகமாக நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்படித்தானே அநேக குற்றங்களும் அநேக பிரச்சனைகளும் அநேக கொலைகளும் அநேக வேதனைகளும் அநேக களவுகளும் அநேக திருட்டுகளும் நடக்கிறது அன்பு தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். ஹல்லேலூயா. அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி செய்து அந்த மதுபானத்தை கலந்து அது கூட என்ன செய்கிறார்களாம், ஹல்லேலூயா, கலந்து வைக்க பராக்கிரமசாலிகளுமா இருந்து பரிதானத்துக்காக குற்றவாளிகளை நீதிமானாக்க. ஹல்லேலூயா. ஒருவன் தவறு செய்திருக்க அவனுக்கு விரோதமாக இல்லை, இவன் தவறு செய்யவில்லை என்று சொல்லி அந்த குற்றத்திலிருந்து விடுவிக்கும்படியாக அட்வொகேட்டுகளாக இருந்தாலும் சரி, நீதிமான்களாக அவர்கள் நீதிபதியாக இருந்தாலும் சரி, அது போலீஸ்காரர்களாக இருந்தாலும் சரி, அந்த நீதி செய்ய நிலைமையிலே பதவியிலே அந்த சேர்ல யார் யார் இருக்கிறார்களோ சூழ்நிலையில இருக்கிறார்களோ அவர்கள் அப்படிப்பட்ட நிலைமைக்கு, அதாவது அந்த அதிகாரிகள் மாத்திரமல்ல, உங்களிலும் என்னிலும் கூட ஒரு சில வழக்குகளை தீர்ப்பதற்காக நம்மிடத்திலே வருகிற பொழுது நாமும் கூட பரிதானத்திற்காக ஏதாவது காரியங்களிலே எதிராக குற்றவாளியை நீதிமானாக தீர்க்கும்படி நாம் அப்படி நடந்து கொள்ளுவோமே ஆனால் அந்த நீதிமானுக்கு விரோதமாக அந்த நியாயத்துக்கு விரோதமாக நாம் செயல்படுகிறவர்களா இருந்தால், அந்த நியாயத்தை புரட்டுகிறவர்களாக இருந்தால் அவனுக்கு உங்களுக்கு அதனுடைய விளக்கம் புரிகிறதா இப்பொழுது? ஹல்லேலூயா, ஆமென். அப்படிப்பட்ட நிகழ்வுகள் காணப்படவே கூடாது. அப்படிப்பட்ட உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையிலே, அப்படிப்பட்ட நண்பர்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருப்பார்கள் என்றால் நீங்கள் அதற்கு தூரப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த காலை வேளையிலே உங்களுடைய சகோதரியும் உங்களுடைய தோழியும் உங்களுடைய ஹல்லேலூயா சகோதரம் ஹல்லேலூயா தாயுமாக நிற்கிற நான் உங்களிடத்துல இருகரம் கூப்பி கேட்கிறேன் அன்பு தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. என் மேல் மதிப்பும் மரியாதையும் வைத்திருக்கிறீர்கள் என்பதை நான் நன்கு அறிவேன். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் இதை செய்யாதபடி அந்த தீமைக்கு நீங்கள் உங்களை தப்பித்துக் கொள்ளும்படியாக வேண்டுகிறேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமென். அப்படியே இன்னுமாக சொல்லப்பட்டிருக்கிறது, பார்க்கலாம். இன்னும் ஒரு குரூப்பை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், யாருக்கு ஐயோ என்று சொல்லி. ஹல்லேலூயா, வாசிக்கலாம். அதனுடைய 19வது வசனத்துக்கு நேராக நான் வருகிறேன். ஹல்லேலூயா. நாம் பார்க்கும்படி அவர் தீவிரத்த தமது கிரியை சீக்கிரமாய் நடப்பு கேட்டும் என்று இஸ்ரவேல் பரிசுத்தருடைய ஆலோசனையை நாம் அறியும்படி
அது சமீபித்து வரட்டும் என்று சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ. ஹல்லேலூயா, சோதரம், ஹல்லேலூயா, சோதரம். அதனுடைய 18வது வசனம் கூட வாசித்தால் தான் இந்த விஷயம் நமக்கு புரியும். ஹல்லேலூயா, சோதரம், ஹல்லேலூயா. மாயையின் கயிறுகளால் அக்கிரமத்தையும் வண்டில் வடக்களால் பாவத்தையும் இழுத்து கொண்டு வந்து நாம் பார்க்கும்படி அவர் தீவிரித்த தமது கிரியையை சீக்கிரமாய் நடப்பிக்கட்டும் என்றும் இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய ஆலோசனையை நாம் அறியும்படி அது சமீபித்து வரட்டும் என்றும் சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ. ஹல்லேலூயா, புரிந்ததா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அமரம் அமரன், அவர் பேர் என்ன பேரு? புருஷோத்தமன் பிரதருக்காக நன்றியோடு துதைக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட் பிரதர், ஹல்லேலூயா, காட் பிளஸ் யூ. செல்லப்பா ஃப்ரெண்டுக்காக ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட் பிரதர், ஹல்லேலூயா ஃப்ரெண்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், காட் பிளஸ் யூ. ஆமென். இதில் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, மாயையின் கயிர்களால் அக்கிரமத்தையும் வண்டிலின் அதை சொல்லுங்க பாருங்க, வண்டில் வடங்களால் பாவத்தை இழுத்து கொண்டு வந்து, ஹல்லேலூயா, அக்கிரமத்தையும் பாவத்தையும் இழுத்து கொண்டு வந்து நாம் பார்க்கும்படி அது தீவிரித்து தமது கிரியையை சீக்கிரமாய் நடப்பிக்கட்டும் என்று. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாவத்தையும் அக்கிரமத்தையும் கர்த்தருக்கு முன்பாக கொண்டு வந்து அதை நிறுத்திவிட்டு அது சீக்கிரமாய் கிரியை நடப்பிக்கட்டும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய ஆலோசனை நாம் அறியும்படி அது சமீபித்து வரட்டும் என்று சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு மனிதர்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும்? பாவங்கள் என்று அறிகிற பொழுது அது அவனுடைய பாவத்தினுடைய பலன் உண்டாகட்டும் என்று சொல்லி இருப்பது அல்ல. ஹல்லேலூயா. அவர்கள் பாவம் செய்தார்கள், ஆனபடியினாலே அவர்கள் ஆக்கினைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் துணிகர்கள் கொண்டிருப்பது அல்ல. அன்பு தேவ பிள்ளைகளே, அன்பு தாசர்களே, மாறாக ஒரு மனிதனுடைய பாவத்திற்காக நாம் திறப்பிலே நிற்பது, அவனுடைய அக்கிரமங்கள் நீங்க அவன் சுத்திகரிக்கப்படுவதும் கழுவப்படுவதும் நம்மை விழுந்த ஒரு கடமையாய் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். நாம் அதற்காக திறப்பில் நின்று மன்றாடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, இது இந்த வார்த்தை விளக்குகிறது. ஹல்லேலூயா. இன்னுமாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள், தீமையை தீமை என்று நன்மையை, அதனுடைய 20வது வசனம் கூட வாசிக்கிறேன், கேளுங்கள். தீமையை தீமை என்று நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறவர்களுக்கு ஐயோ. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதுலயும் ஒரு சிலரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மகேஷன் பிரதருக்காக ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட் பிரதர், ஹல்லேலூயா, காட் பிளஸ் யூ. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, என்ன சொல்வார்களாம்? தீமையை நன்மை என்று சொல்வார்களாம். ஹல்லேலூயா. நன்மையை தீமை என்று, கசப்பை தித்திப்பென்று, ஹல்லேலூயா, வெளிச்சத்தை இருள் என்றும் இருளை வெளிச்சம் என்றும் சொல்லுகிறவர்களுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் எப்பொழுதுமே எல்லா இடத்திலுமே நாம் எப்பொழுதுமே நேர்மையானவர்களாக, உண்மை உள்ளவர்களாக, உண்மை தன்மை உள்ளவர்களாக, உள்ளதை, வேதம் இப்படியாக ஒரு வார்த்தை சொல்லுகிறது, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள், மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. நாம் உள்ளதை உள்ளதென்று சொல்லி படிக்க பழக வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு விஷயத்தை நாம் அறிந்தால் கண்ணு, மூக்கு, காது வைத்து பேசுவது மனிதனுடைய இயல்பு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சேர்மதுரை பிரதருக்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். Thank you brother. Hallelujah. God bless you. Hallelujah. Hallelujah. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். Hallelujah. ஆமென். கர்த்தர் அந்த இடத்துல சொல்லுகிறார், தீமை நாம் அநேக மனிதர்களுடைய வாழ்க்கையிலே நடக்கிற ஒரு சம்பவம் என்னவென்றால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு சம்பவம் நடந்தால் நாம் பார்த்திருக்க மாட்டோம், நாம் கேட்டிருக்க மாட்டோம், நாம் அதை குறித்து சரியான ஒரு உணர்வு இருக்காது. ஆனா நாம் என்ன செய்வோம்? முத்துகிருஷ்ணன் பிரதருக்காக ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. செந்தில்குமாருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன், ஸ்தோத்திரம் பிரதர். ஆமென். அந்த மனிதர்களுடைய வாழ்க்கையிலே நடந்தவைகளை நாம் அறியவில்லை என்றால் நாம் பகிரங்கமாக சொல்ல வேண்டும், எனக்கு அதை குறித்து தெரியாது என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. தெரிந்ததை மட்டும், நீங்கள் கண்டதை மட்டும் நான் இன்ன விதமாக பார்த்தேன், சரியா தவறா என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி பழக வேண்டும். ஹல்லேலூயா. கூட
கூட்டி குறைத்து பேசி நடக்கிற சம்பவங்களை மாற்றி மறித்து பேசும் பொழுது அல்லேலூயா, அது ரெண்டகம் செய்கிறது பாவத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது என்பதை நினைப்பூட்ட விரும்புகிறேன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கு ஒப்பா இருக்குது என்று சொல்லி வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. ஹல்லேலூயா. ஆகவே நாம் ரெண்டகம் பண்ணுகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. நம்முடைய பேச்சிலே மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியாத விஷயத்தை, இந்த விஷயத்தை குறித்து எனக்கு சரியான அறிவில்லை, சரியாக தெரியவில்லை என்று ஒத்துக்கொள்ள பழக வேண்டும். சில நபர்களை பார்த்தால் சொல்லுவார்கள், எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லா விஷயத்தையும் சால்வ் பண்ணி விடுவேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அவர்களால் முடியாவிட்டால் கூட ஏனென்றால் தன்னை குறித்து ஏதாவது நினைத்து விடுவார்களோ என்று சொல்லி அப்படி சொல்லுகிற பிசினஸ் மேன்களை தெரியும் எனக்கு. ஹல்லேலூயா. ஊழியக்காரர்களை தெரியும். ஹல்லேலூயா. இன்னுமாக அதில் இருக்கக்கூடிய நண்பர்கள், படித்தவர்களை கூட அநேகரை தெரியும். பேங்க்ல வேலை பார்க்கிறவர்களை தெரியும். அநேக கவர்மெண்ட் எம்ப்ளாய்களை தெரியும். நண்பர்களை கூட எனக்கு தெரியும். சில உறவினர்களை கூட எனக்கு தெரியும். அன்பு தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆனால் நான் அவர்களிடத்தில் எல்லாம் தனிப்பட்ட விதமாக சொல்லிக் கொடுத்ததுண்டு. ஏனென்றால் நாம் கண்டதையும் கேட்டதையும் மாத்திரமே சொல்லி பழக வேண்டும். ஏனென்றால் அவைகள் பிற மனிதனுடைய வாழ்க்கையை, சிலருடைய வாழ்க்கையை சீரழிக்கிறதாகவோ, சிலருடைய வாழ்க்கையை தகுதியில்லாதவர்களை ஏற்றி விடுகிறதாகவோ மாறிவிடும். ஹல்லேலூயா. ஆகவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அறியாததை சொல்லி பழகுவோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கை கரெக்டாக, நம்முடைய தரம் சரியாக இருக்கும். அன்பு தேவ பிள்ளைகளே, பொய்யாக வருகிற எந்த மேலும் நாம் என்ன செய்ய வேண்டாம், ஆசை கொள்ள வேண்டாம். ஹல்லேலூயா. ஜெயசேகர் பிரதருக்காக நன்றி எடுத்துக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட் பிரதர், காட் பிளஸ் யூ. ஆமென். இதுமாக பார்க்கிறோம், பாருங்கள், கர்த்தர் இவர்களை குறித்தெல்லாம் ஐயோ 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 என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே நாம் என்ன செய்யக்கூடாது, இப்படிப்பட்ட தீமைகளுக்கு விலக வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் சொல்லிவிட்டு சொல்லுகிறார். இந்த ஐயோக்களை சொல்லிவிட்டு, இப்படிப்பட்ட ஒரு 4-5 குரூப்பினரை பார்த்து சொல்லிவிட்டு, இந்த வந்த அதிகாரத்தை சொல்லிவிட்டு ஏன் ஐயோ என்று சொல்லுகிறார் என்றால், அதனுடைய 7வது வசனத்தின் கூட ஆண்டவர் சொல்லுவதை பார்க்கலாம். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே. அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை. நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு. ஹல்லேலூயா. அங்க என்ன நடந்ததாம், ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை உருவாக்கி வைத்துவிட்டு ஜான் மார்டின் இன்பகுமார் பிரதருக்காக நன்றி எடுத்துதைக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட் பிரதர். ஹல்லேலூயா, காட் பிளஸ் யூ. ஆமென். இதிலே கூட சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க, ஆண்டவர் ஏன் இவர்களை குறித்து, இப்படிப்பட்டவர்களை குறித்து ஐயோ ஐயோ என்று சொல்லி ஆண்டவர் சில டிசிஷன் எடுக்கிறது இந்த அதிகாரத்திலே வாசிக்க முடிகிறது. ஏனென்றால் இதற்காக ஆண்டவர் நீதிக்காக நியாயத்திற்காக காத்திருந்தாராம். காத்திருந்தால் அங்கே என்ன நடக்கிறது, அவருக்கு கொடுமை நடந்ததாம். ஹல்லேலூயா. நீதிக்கு காத்திருந்த தேவனுக்கு கொடுமை நேர்ந்ததாகவும், நியாயத்துக்கு காத்திருந்தவருக்கு கொடுமையோ. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை. நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு. ஹல்லேலூயா. எங்கும் என்ன இருக்குது, முறைப்பாடு. ஒருவரை குறித்து ஒருவருக்கு என்ன இருக்குது, முறைப்பாடு இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவர் வேதம் இதை குறித்து நன்றாய் சொல்லுகிறது. ஒருவரையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், அற்பமாய் நினைக்க வேண்டாம். ஒவ்வொருவரையும் நீங்கள் எப்படி நினைக்க வேண்டும் என்றால், உங்களிலும் மேன்மையானவர்களாக நினைக்க வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஒரு மனிதன் இருந்தால் அவனிடத்திலே நெகட்டிவும் இருக்கும், பாசிட்டிவும் இருக்கும், குறைகளும் இருக்கும், நிறைவுகளும் இருக்கும். ஆனால் தேவ பிள்ளைகளாக நாம் எதை பார்க்க வேண்டும் என்றால், அந்த நிறைவை பார்த்து அந்த குறைவை நம்மால் முடிந்தால் சரி செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். அது இந்த நிறைவை பார்த்து, அந்த நல்ல குணங்களை பார்த்து அவைகளை நாம் எடுத்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆனால் மாறாக இதுல நியாயமும் கொடுமை, முறைப்பாடு, ஒருவரை குறித்து ஒருவருக்கு பொறாமை, எரிச்சல். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய சபைகளிலும் கூட எது நடக்கிறது, ஒருவர் வளர்ந்தால் பொறாமை, ஒருவர் நன்றாய் ஆராதித்தால் பொறாமை, ஒருவர் நன்றாய் ஜெபித்தால் பொறாமை, ஒருவர் எழுப்பினால் பொறாமை, இப்படி எங்க பார்த்தாலும் பொறாமை. ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம். ஹalleluya. ஒருவர் ஆசீர்வதிக்கால் பட்டால் கூட பொறாமை, ஒருவரால் புகழப்பட்டால், அநேகரால் நீங்கள் புகழப்படுவீர்களே ஆனால் அங்கு கூட பொறாமை கிரியை செய்யும் அன்பு தேவ பிள்ளைகளே. ஹalleluya. ஸ்தோத்திரம். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஆமென். ரிஷி கிறிஸ்துக்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஜான் மார்டின்காக, மெர்லின்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். Amen. Praise the Lord, brother. Hallelujah. God bless you. Amen. கர்த்தரிப்படியாக பேசிவிட்டு தான் சொல்லுகிறார். கொடுமை அங்கே என்ன இருக்குது? முறைப்பாடு. ஹalleluya. திருச்சபைகளுக்குள்ளும் முறைப்பாடு இருப்பதை பார்த்து ஆண்டவர் வேதனை கொள்ளுகிறார். ஹalleluya. ஆமென். அப்படி சொல்லிவிட்டு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த வயல்களின் மேலே வயல்களை கூட்டுகளுக்கு என்ன சம்பவிக்குமா? ஆனால் சேனைகளின் கர்த்தர் என் செவிகள் கேட்க சொன்னது மெய்யாகவே இந்த திரளான வீடுகள் பாழாகும், பெரியவைகளும் நேர்த்தியமானவர்களுமாகிய வீடுகள் குடியில்லாதிருக்கும். 10 நிலமான திராட்சை தோட்டம் ஒரே படி ரசம் தரும், ஒரு கல விதை ஒரு குருணி விளையும். ஹalleluya. இப்படி நிலத்தின் மேலே நிலத்தையும் வயலுக்கு மேலே வயலையும் வீட்டின் மேலே வீட்டையும் கூட்டினவர்களுக்கு சம்பவிப்பது என்னன்னா, ஹalleluya, அது என்ன ஆகும்? இந்த வீடுகள் பாழாகும். அநேக வீடுகள் ஒரு காலத்திலே நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்க, பெரிய பெரிய வீடுகள் பாழடைந்து போய் கிடக்கும். நீங்கள் அதை விசாரித்து பார்த்தீர்களானால் ஒரு காலத்திலே அவர்கள் கொடி கட்டி பறந்த மிகப்பெரியவர்களாக இருப்பார்கள். ஹalleluya. ஆமென். ஆனால் அடுத்த சந்ததி வருகிற பொழுது அந்த வீடுகளை கவனிக்க கூட ஆள் இல்லாதபடி, நிலங்களை கவனிக்க கூட யார் இதனுடைய உரிமையாளர் தெரியாதபடி அந்நியர் வசமாய் போயிருப்பதை பார்த்திருப்போம் அல்லவா? ஹalleluya. ஆண்டவர் அதைத்தான் சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஹalleluya. விஜயேந்திரனுக்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஹalleluya. விஜயன். ஹalleluya. Praise the Lord, brother. God bless you. Hallelujah. ஆமென். ஆமென். அதுதான் சொல்லிதான் அது பாழாக போகும் என்று சொல்லி. ஹalleluya. ஆமென். இன்னும் இந்த சமுதாயத்தை நடந்தவர் சொன்னோம் அல்லவா? இந்த சமுதாயத்தை நாடுகிறவர்களுக்கு என்ன சம்பவிக்கும் என்று சொல்லி. ஹalleluya. சோதரம். ஹalleluya. சோதரம். அவர்கள் சுரமண்டலத்தையும் தம்புருவையும் மேளத்தையும் சுரத்தையும் மதுபானத்தையும் வைத்து விருந்து கொண்டாடுகிறார்கள். ஆனாலும் கர்த்தரின் கிரியையை நோக்குகிறதும் இல்லை, அவர் கரத்தின் செய்கையை சிந்திக்கிறதும் இல்லை. ஹalleluya. இப்படி குடித்துக் கொண்டே இருக்கிற இந்த ஜனங்கள் என்ன செய்வதில்லையா? சுரமண்டலம் பலவிதமான கீத வாத்தியங்களை கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? பயங்கர டான்ஸ், ஹalleluya, ப்ரோக்ராம் பண்ணுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஆனாலும் கர்த்தரின் கிரியை நோக்குகிறதில்லை, அவர் கரத்தின் செய்கையை சிந்திக்கிறதும் இல்லை. ஹalleluya. ஆண்டவர் எல்லாவற்றையும் ஓய பின்னவோ அவற்றை எல்லாம் அழித்து போடும் வல்லவர் என்பதை அறியாதிருக்கிறார்கள். ஹalleluya. என் ஜனங்கள் அறிவில்லாமல் நாள் சிறைப்பட்டு போகிறார்கள். அவர்களில் கனமுள்ளவர்கள் பட்டினியினால் தொய்ந்து போகிறார்கள். அவர்களுடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால் நாவறண்டு போகிறார்கள். அது நிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி தன் வாயை ஆவற்று மட்டில்லாமல் திறந்தது. அவர்கள் மகிமையும் அவர்கள் திரள் கூட்டமும் அவர்கள் ஆடம்பரமும் அவர்களில் களி கூறுகிறவர்களும் அதற்குள் இறங்கி போவார்கள். சிறியவன் தாழ்த்தப்படுவான், பெரியவனும் தாழ்ச்சி அடைவான். மேட்டிமையானவர்களின் கண்கள் தாழ்ந்து போம். சேனைகளின் கர்த்தர் நியாய தீர்ப்பினால் உயர்ந்து பரிசுத்தமுள்ள தேவன் நீதியினால் பரிசுத்தராய் விளங்குவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அல்லேலூயா. பாருங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு குடியின் மேலே நம்முடைய தேசத்தின் மேலே வந்த பிரச்சனைகளுக்கு இதிலே சொல்லப்பட்ட பிரச்சனைகள் நாம் வறண்டு பட்டினி ஆகி அநேக சாகிறத காரியங்களை பார்க்கிறோம் அல்லவா? அல்லேலூயா. சோதரம். அல்லேலூயா. சோதரம். இன்னொரு முறை நீங்கள் வீட்டிலே வாசித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அதிலே நமக்கு நடந்த சம்பவங்கள் அதுதானே குறிக்கிறது. இன்னுமாக ஆண்டவர் சொல்லுகிறார், ஹalleluya, அப்பொழுது ஆட்டுக்குட்டிகள் கண்டவிடமெல்லாம் மேயும். ஹalleluya. சோதரம். படுத்தவர்களுடையதா இருந்து பாழாய் போன நிலங்களை பரதேசிகள் அனுபவிப்பார்கள். ஹalleluya. Praise the Lord. டென்னிஸ் பிரதருக்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். Thank you brother. Praise the Lord. Hallelujah. Hallelujah. ஜேவ்ட் பிரதருக்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். God bless you. Hallelujah. ஆமென். இப்படிப்பட்ட நிலங்கள் எல்லாம் என்னவாகுமா? பாழாய் போகும் என்று சொல்லி வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, அப்படியாக நாம் 3வது வாசித்தோம் அல்லவா? இது நீதியை புரட்ட
காட்டுகிறவர்கள். அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்குமா? அவர்கள் இன்னுமாக சொல்லிவிட்டு சொல்லுகிறார், இது நிமித்தம் அக்கினி ஜுவாலை வைக்கோலை போல பட்சிப்பது போலவும் செத்தையானது நெருப்பு இரையாகி எரிந்து போவது போலவும் அவர்கள் வேர் வாடி அவர்கள் துளிர் தூசியை போல பறந்து போகும். அவர்கள் சேனைகளின் கர்த்தருடைய வேகத்தை வெறுத்து இஸ்ரவேலின் பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்களே. ஆகையால் கர்த்தருடைய கோபம் தமது ஜனங்களுக்கு விரோதமாய் மூண்டது. அவர் தமது கையை அவர்களுக்கு விரோதமாய் நீட்டி பர்வதங்கள் அதிரத்தக்கதாயும் அவர்கள் பிணங்கள் நடு வீதிகளில் குப்பைகள் போல் ஆகத்தக்கதாயும் அவர்களை அடித்தார். இவை எல்லாவற்றின் மேலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டியபடியே இருக்கிறது. அவர் தூரத்தில் உள்ள ஜாதியாருக்கு ஒரு கொடியை ஏற்றி, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த செத்தைகளை போல விழுந்து போகிறார்களாம். ஆமென். நான் ஒரு வீடியோ கிளிப் இப்படியாக பார்த்தேன் அன்பு தேவ நண்பர்களே, ஹல்லேலூயா. அதிலே அது எந்த தேசம் என்று என்னுடைய நினைவில் இல்லை. ஆனால் மறைத்தவர்களை அடக்கம் பண்ணும்படியாக அவர்கள் அநேக ஆயிரக்கணக்கான புலிகளை வெட்டி வெட்டி அழகாக லைனாக வெட்டி வெட்டி வைத்திருக்கிறார்கள். மனிதனுடைய எதிர்பார்ப்பு அப்படி என்றால் அந்த அரசாங்கத்தினுடைய அந்த நாட்டுடைய நிலை என்ன? அநேக ஆயிரக்கணக்கான ஒரே நாளிலே மறிக்கக்கூடிய சம்பவங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் அது என் வேதம், தேவனுடைய வேதம் இப்படியாக சொல்லுகிறது அன்பு தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாலமுருகன் பிரதருக்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். God bless you brother, thank you, hallelujah. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, ஆகையால் கர்த்தருடைய கோபம் தமது ஆண்டவருடைய வார்த்தை இதுதான் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து போனார்கள். 24வது வசனத்தை ஒருக்க கூட வாசிக்கிறேன், கேளுங்கள். இது நிமித்தம் அக்கினி ஜுவாலை வைக்கோலை பட்சிப்பது போலவும் செத்தையானது நெருப்புக்கு இரையாகி எரிந்து போவது போலவும் அவர்கள் வேர் வாடி அவர்கள் துளிர் தூசியை போல பறந்து போகும். அவர்கள் சேனைகளின் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலில் உள்ள பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்களே. ஹல்லேலூயா, glory Jesus, hallelujah, praise God, hallelujah. ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் எதற்காக ஆண்டவர் கோபம் கொள்ளுகிறார் என்றால், இவர்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்ததும் இல்லாமல் ஐயோ ஐயோ என்று சொல்லி நாம் இன்றைக்கு இந்த ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 5 விதமான குறிப்புகளை பார்த்து நாம் பார்த்தோம் அல்லவா. அதை மட்டும் செய்யவில்லை, அவர்கள் என்ன செய்தார்களாம்? கர்த்தருடைய வேதத்தை வெறுத்தார்களாம். ஹல்லேலூயா. வெறுத்து இஸ்ரவேலுடைய பரிசுத்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் நிதானித்து பாருங்கள். உங்களோடு பழகுகிறவர்கள், உங்களோடு வாழுகிற ஜனங்கள், உங்கள் உறவினர்கள், உங்கள் நண்பர்கள் யாராக இருந்தாலும் எந்த அளவுக்கு தேவனுடைய ராஜ்யத்திற்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் பரலோகத்திற்கும் கர்த்தருடைய வசனத்திற்கும் மதிப்பு கொடுக்கிறார்கள் என்று சொல்லி அவைகளை கடைபிடிக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்த்தால் விரல் விட்டு எண்ணி விடலாம் அன்பு தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுடைய திருச்சபைக்கு கடந்து வருகிறவர்கள் கூட எல்லாரும் தேவனுக்கு உரியவர்கள் அல்ல, தேவனுக்கு பிரியமானவர்களும் அல்ல. ஹல்லேலூயா என்பதை இந்த இடத்திலே ஆணித்தனமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள், ஹல்லேலூயா, வசனத்தை சொல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள், அவைகளை மனப்பாடம் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவைகளின்படியோ நடக்கிறவர்களாக ஒருவனும் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நாம் அப்படி இருக்கக்கூடாது அன்பு தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. வேதத்தில் உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்முடைய இருதயமாகிய பலகையிலே எழுதி வைத்து அதற்காக நீதி, நியாயம், நேர்மை என்பவைகளை நாம் கடைபிடிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுங்கள் அல்லவா, உள்ளது உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லுங்கள், மிஞ்சின தீமையினால் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. உள்ளதை உள்ளதென்று சொல்லி படியுங்கள். ஹல்லேலூயா. எந்த காரணத்திற்காகவும் நாம் எந்த ஆதாயத்திற்காகவும் இழிவான ஆதாயத்திற்காக போய் சொல்லி பழக வேண்டாம் அன்பு தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய கோபம் இதனாலே எரிந்தபடினாலே வேதத்தையும் அவருடைய வசனத்தையும் இந்த ஜனங்கள் வெறுத்து தள்ளினபடினாலே கோபம் எரிந்து, ஆகையால் ஆண்டவர் சொல்லுகிறார், அடுத்த வசனம் வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆகையால் கர்த்தருடைய கோபம் தமது ஜனங்களுக்கு விரோதமாய் மூண்டது. அவர் தமது கையை அவர்களுக்கு விரோதமாக நீட்டி
பர்வதங்கள் அதிரத்தக்கதாகவும் அவர்களுடைய பிணங்கள் நடு வீதியில் குப்பை போலாகத்தக்கதாயும் அவர்களை அடித்தார். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. ஹalleluya, praise the Lord. சங்கரன் பிரதருக்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். God bless you. ஹalleluya, ஆமென். சாம்ஜிக்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். God bless you brother. ஹalleluya, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆனால் இப்பொழுது பார்த்தீர்கள் அல்லவா, ஹalleluya, எத்தனை மாதங்கள் ஆகிவிட்டது. ஹalleluya, நாம் மார்ச் மாதத்திலே இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்முடைய தேசத்திற்கு உலகம் எங்கும் உண்டானது. ஆனால் எத்தனை மாதங்களாக உலகமே தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. என் தேவனுடைய கை அவருடைய கோபம் ஆறாமலும் அவருடைய கை நீட்டிய வண்ணமாகவே இருக்கிறது. ஹalleluya, அதற்கு ஒரே ஒரு வழி மனம் திரும்புதல் ஒன்றே மட்டும்தான். தேவ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் அதற்காகவே தயவாக உங்கள் முன்பாக நிற்கிறேன். ஹalleluya, உங்களுடைய மனங்கள் புதிதாகட்டும். ஹalleluya, உங்களுடைய எண்ணங்கள் புதிதாகட்டும். உங்களுடைய வாழ்க்கை முறைகள் புதிதாகட்டும். ஹalleluya, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பேச்சுக்கள், நடக்கைகள் புதிதாகட்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, ஹalleluya, மனம் மாறுதல் ஒன்றே வழி, மனம் மாறுதல் ஒன்றே அதற்கு பரிகாரம் என்பதை நான் திரும்ப 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 ஒவ்வொரு நாளும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஹalleluya, சோதரத்தை மறக்காதீர்கள் அன்பு தேவ பிள்ளைகளே. இன்னுமாக ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் வாசிக்கலாம். அதனுடைய 26வது வசனத்தை கூட, ஆண்டவருடைய கை இந்த நோயினால் மட்டும் அவருடைய கோபம் மாறாமல் இன்னும் சில காரியங்களை செய்ய போகிறாராம். அதுதான் நாம் நடக்க போகிற காரியங்கள். அதை குறித்தும் கூட வாசித்து விடலாம். ஹalleluya, praise the Lord. ஆமென். அதை குறித்து வாசிக்கிறேன், கேளுங்கள். அதனுடைய 26வது வசனத்தை வாசிக்கிறேன். ஹalleluya, அவர் தூரத்தில் உள்ள ஜாதியாருக்கு ஒரு கொடியை ஏற்றி அவர்களை பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து பயில் காட்டி அழைப்பார். அப்பொழுது அவர்கள் தீவிரமும் வேகமுமாய் வருவார்கள். அவர்களில் விடாய்த்தவனும் இடறுகிறவனும் இல்லை, தூங்குகிறவனும் உறங்குகிறவனும் இல்லை. அவர்களில் ஒருவனுடைய இடுப்பின் கச்சை அவிழ்வதும் பாதரட்சைகளின் வார் அவள் அறுந்து போவதும் இல்லை. அவர்கள் அம்புகள் கூர்மையும் அவர்கள் வில்லுகளெல்லாம் நாணேற்றினவைகளும் அவர்கள் குதிரைகளின் குழம்புகள் கற்பாறையாக எண்ணப்பட்டவைகளும் அவர்கள் உருளைகள் சுழல் காற்றுக்கு ஒத்தவைகளுமாய் இருக்கும். அவர்கள் கர்ஜிப்பு சிங்கத்தின் கர்ஜிப்பு போல் இருக்கிறது. பால சிங்கங்களை போல கர்ஜித்து உருவி இரையை பிடித்து தப்புவிக்கிறவன் இல்லாமல் அதை எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள். அந்நாளில் சமுத்திரம் இறைவது போல அவர்களுக்கு விரோதமாக இறைவார்கள். அப்பொழுது தேசத்தை பார்த்தால் இதோ அந்தகாரமும் வியாகுலமும் உண்டாகும். அதன் மேகங்களினால் வெளிச்சம் இருந்து போம். ஹalleluya, புரிந்ததா? எந்த அளவுக்கு இது உங்களுக்கு புரிந்தது என்று எனக்கு தெரியவில்லை. ஹalleluya, இனி என்ன வருமா? ஒரு யுத்தம் வரும். ஹalleluya, ஒரு யுத்தம் இது குறிக்கிறது. வேறு ஜாதி இடத்திலிருந்து ஆண்டவர் அவர்களுடைய தன்மையைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய அம்புகள் கூர்மையா இருக்கும், அவருடைய வில்லுகள் எல்லாம் நாணற்றவைகளா இருக்கும், அவர்களுடைய குதிரைகளுடைய குழம்புகள் கற்பாறையை போல இருக்கும் என்று சொல்லி, அதாவது அது ஒரு மிலிட்டரியினுடைய தன்மையை குறிக்கிறது. யுத்த வீரர்களுடைய தன்மையை குறிக்கிறது. அப்படிப்பட்ட யுத்த வீரர்கள் வருவார்கள். ஹalleluya, ராஜ்யங்களுக்கு ஆண்டவர் சொன்னார் அல்லவா, கடைசி காலங்களில் என்ன நடக்கும், உடைய வருகைக்கும் நிற்கும் நடக்கிறதான அடையாளம் என்ன என்று சொல்லி சீஷர்கள் கேட்ட பொழுது அவர் விதமாக சொன்னார். ஹalleluya, சோதரம், ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பும் என்று சொன்னார். ஹalleluya, அது போலதான் அன்பு தேவ பிள்ளைகளே, ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யங்கள் எழும்பும். ஹalleluya, ஒரு பெருத்த ஜாதி ராணுவத்திலே மிகுந்த வல்லமை பொறுத்ததாய் காணப்படுகிற ஒரு தேசம் எழும்பி ராஜ்யங்களை தத்தளிக்க பண்ணும். ஹalleluya, ஆகவே இன்னைக்குள்ள சூழ்நிலைகளும் நமக்கு எதிராக சீனர்கள் எழும்பி இருக்கிறார்கள். ஹalleluya என்பதை நாம் அறிவோம். இது வேத புத்தகம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே உங்களுக்கும் எனக்கும் இதை எழுதி வைத்திருக்கிறது. அந்த தேவ பிள்ளைகளே, பால்ராஜ் ராணி பிரதருக்காக நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். ஹalleluya, praise the Lord brother. hallelujah, God bless you. ஆமென். இதிலே கூட பார்க்கிறோம் அல்லவா தேவ பிள்ளைகளே, இந்த காலங்கள் கொடிதான காலம் என்பதையும் இதிலிருந்து நாம் தப்புகிறதற்கு ஒரே ஒரு வழி, ஒரே ஒரு மார்க்கம் என்னவென்றால் நாம் இவைகளை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், வேதமே வெளிச்சம், கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம்,
போதக சிக்ஷையை ஜீவவழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நாம் பார்க்கலாம் அதனுடைய வசனம் நீதிமொழிகள், ஹalleluya, praise the Lord. நீதிமொழிகள் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 6வது அதிகாரம் 23வது வசனம் இப்படி சொல்லுகிறது, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவவழி. ஹalleluya. ஒரு மனிதனை ஹalleluya சிக்ஷிக்கிறது போதக சிக்ஷை. ஹalleluya. இந்த வேத வசனம் அவனை சிக்ஷிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களிடத்திலே நான் உங்களை நியாயம் தீர்க்க மாட்டேன், உங்களிடத்திலே சொல்லின வார்த்தைகளே உங்களை நியாயம் தீர்க்கும் என்று சொல்லி. ஆகவே நாம் வாசிக்கிற வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நாம் அதற்கு அர்ப்பணிப்போம் அன்பு தேவ பிள்ளைகளே. ஆகவே இந்த காலங்கள் நடக்கிற காலகட்டத்திலே இருக்கிறோம். நாம் மனம் திரும்புவோம். கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹalleluya. ஸ்தோத்திரம். இன்னுமாக நாம் ஜெபிக்க போகிறோம். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம் அன்பு தேவ பிள்ளைகளே. இந்த நேரத்தை வேத வசனத்துக்கு நேராக இருக்கிற இன்னுமாக நான் ஒரு சில காரியங்களை பேச வேண்டும் என்று சொல்லி விரும்பினேன். ஆனால் நேரம் அதற்காக சரியாக இல்லாத குறைவாக இருக்கிற பட்சத்திலே நான் சுருக்கிக் கொள்ளுகிறேன் அன்பு தேவ பிள்ளைகளே. இப்பொழுது நான் ஜெபிக்க போகிறோம். மணி என்கிற ஒரு தம்பிக்காக ஜெபிக்க போகிறோம். அவர் ஈரான் என்கிற பகுதியிலே இருக்கிறார். ஈரான் என்ற பகுதியிலே ஆயில் அந்த மாதிரி ஒர்க்கிலே ஹalleluya அந்த பைப் வேலை செய்கிற அந்த ஜாயிண்ட் வெல்டிங் அந்த செக்ஷன்ல ஒர்க் பண்றார். ஹalleluya. அவருக்கு தற்சமயம் ஒரு ஹalleluya ஒரு ப்ரமோஷன்ஸ் வருகிற ஒரு நிலைமையிலே இருக்கிறார்கள். ஹalleluya. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டியது. தம்பி தொடர்பு கொண்டு இப்படியாக பேசினார். நம்முடைய திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர் தான். ஹalleluya. ஆகவே நமது தம்பிக்காக ஜெபிக்கலாம். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரங்கள். எல்லாரும் ஒருமனப்பட்டு இதிலே கலந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் எல்லா மனிதர்களும் ஹalleluya நான் ஹிந்து ஆச்சே, கிறிஸ்டின் ஆச்சே, முஸ்லிம் ஆச்சே என்று யாரும் நினைக்க வேண்டாம் அன்பு தேவ பிள்ளைகளே, அன்பு நண்பர்களே. நீங்கள் எல்லாரும் தேவனுடைய பார்வையிலே ஒன்றாய் இருக்கிறீர்கள். ஹalleluya. ஆகவே நீங்கள் எல்லாரும் ஒரு மனதுடனே கூட நோக்கி பார்ப்போம். ஹalleluya. ஸ்தோத்திரம். ஆமென். அந்த மணிக்காக ஜெபிக்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பின் பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான தகப்பனே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. காலைதோறும் இந்த கிருபை புதிதாய் இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறதே ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் நீர் எழுதின வார்த்தைகளை குறித்து நீர் எங்களுக்கு தந்த அந்த வெளிச்சத்தின் பிரகாரம் ஆண்டவரே உமது ஜனத்தோடு கூட பேசியிருக்கிறோம் அப்பா. அப்பிரயோஜனமான நான் ஆண்டவரே இந்த இடத்திலே ஆண்டவர் அடிமையை ஆண்டவரை பிரயோஜனப்படுத்தினமைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த இடத்துல கேட்க போகிற ஆண்டவர் இந்த FB உறவுக்குள்ள இருக்கிற இந்த தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளாகவும் ஆண்டவருடைய இந்த வார்த்தை கடந்து சென்று ஊடுருவி செல்லட்டும் அப்பா. நீர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீரே, வைரம் எப்படியாக ஒரு மரத்தை ஊடுருவி செல்லுமோ அதுபோல இந்த வார்த்தைகள் இருதயங்களை ஊடுருவி செல்லும் என்று சொல்லி நீர் எனக்கு வாக்கு பண்ணிருக்கிறீர் ஆண்டவரே. ஆகவே அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த ஒவ்வொரு மனிதர்களுடைய இருதயங்களிலும் இந்த வார்த்தைகள் கடந்து சென்று இப்படிப்பட்டதான பாவ பழக்க வழக்கங்கள் இருக்கிறதான அவர்களை ஆண்டவரை மீட்டெடுக்க வேண்டுமாக பரலோகத்தின் தேவனாகி உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. இயேசப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக இந்நாளிலே ஆண்டவரை ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்ட மணிக்காக ஜெபிக்கிறாப்பா. மணியை கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு வருகிறாப்பா. இளம் பிள்ளை சிறு பையன் ஆண்டவரே, வாலிப பையன் ஆண்டவரே. இயேசப்பா ஸ்தோத்திரம். அந்த தம்பியை ஆண்டவரே நம்முடைய கரத்துல நம்ம ஒப்பு கொடுக்கிறேன். பரலோகத்தின் தேவனாக நீர் ஆண்டவரை கண்ணோக்கி பார்க்க வேண்டாப்பா. இந்த நாட்கள் இருக்கிற வியாதிகளுக்கெல்லாம் பிள்ளையை நீங்களாக்கி வேலையடைத்துக் கொள்ளும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திர. ப்ரமோஷன் வரும்போல் இருக்குதுக்கு அதுக்காக செபிங்கள் என்று சொன்னான் ஆண்டவரே. ஏசப்பா ஸ்தோத்திர. அவன் விரும்புகிறபடி அந்த போர்மேன் வேலை கிடைக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக செபிக்கிறோம். ஹல்லேலூயா. பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு நீர் அருளாவிட்டால் ஒருவனும் அதை பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி நாங்கள் வாசித்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அன்பு தகப்பனே, பரலோகத்தின் தேவனே, நீர் அந்த வேலையை உடைய மகனுக்கு கொடுக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. ஆமெனப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒருவன் என் சித்தத்தின்படி கேட்டால் அதை அவனுக்கு கொடுப்பேன் என்று சொன்னீங்களே, இந்த சித்தத்தின்படி ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம் அப்பா. இயேசப்பா அப்படி செய்ய போறமைக்காக நன்றி. உங்க கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இன்னுமாக ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஸ்ரீனு ஆந்திரா அப்படின்னு ஒருத்தங்க இதுல இருக்காங்க, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ல தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்க ஃபேமிலியில ப்ராப்ளம் என்று சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களுக்காகவும் உங்க ஃபேமிலிக்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அவங்களுடைய மீதி டீட்டெயில்ஸ் எனக்கு தெரியவில்லை. ஹல்லேலூயா. நான் கான்டாக்ட் பண்ண
தொடர்பு கொண்ட பொழுது கிடைக்கவில்லை. ஹalleluya ஸ்தோத்திரம். நாம் அவர்களுக்காகவும் ஜெபிக்கலாம். ஸ்ரீனு ஆந்திரா அவங்களுக்காக நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம்ப்பா. கர்த்தாவே இந்த பிள்ளைகளையும் கூட கர்த்தருடைய சமூகத்துல கர்த்தருடைய கரத்துல ஆண்டவரே நீங்கள் கொண்டு வருகிறப்பா. நீர் கொடுத்த ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே வாஞ்சியோடு கூட எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் ஜெபிங்கள் என்று சொல்லி கேட்டுக்கொண்ட ஆண்டவரே இந்த குடும்பத்தை உமக்கு முன்பாக வைக்கிறோப்பா. நாங்கள் கண்களால் பார்த்ததில்லை, ஆனா பரலோகத்தின் தேவனாக நீர் அந்த நபர்களையும் அந்த குடும்பத்தையும் அந்த சூழ்நிலைகளையும் அவர்களுடைய பிரச்சனைகளையும் ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே இந்த கொரோனாவினாலே அல்லேலூயா சோதரப்பா இருக்கிற சூழ்நிலைகள் ஆண்டவரே எல்லாவற்றின் மத்தியிலும் இந்த குடும்பம் எப்படிப்பட்ட நிலைமையில இருக்குது என்பது உமக்கு நன்றாக தெரியும் தகப்பனே. அப்பா அந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டுகிறோம்ப்பா. அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க, அந்த குடும்பத்தை பராமரிப்பீராக, இந்த குடும்பத்தை ரட்சிப்பில இன்னும் பூரணப்படுத்துவீராக. ஆண்டவரே இந்த வருகைக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தருடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அப்படி செய்ய போற கிருபைக்காக உமக்கு கொடானவரு நன்றி செலுத்துகிறோம். அன்பின் தகப்பனே உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள். ஹalleluya. இன்னுமாக ராஜன் என்கிற நபருக்காக ஜெபிக்க போகிறோம். சவுதியில இருக்கிற இந்த ராஜன் என்கிற சகோதரர் ஹalleluya ஒரு டிரைவராக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஹalleluya அந்த கொரோனா சிம்டம்ஸ் மாதிரி ஹalleluya அவைகளாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஹalleluya சோதரம், இருமல், சளி பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது. அவர்களை ஒரு முகாமிலே கொண்டு 5000 பேர் இருக்கிற இடத்திலே வைத்திருக்கிறார்களாம். அவர்களும் நாகர்கோல் பகுதியை சேர்ந்தவர் தான். ஹalleluya அந்த நபர்களும் ஹalleluya சோதரம் நல்ல ஒரு அருமையான ஒரு தம்பி. ஹalleluya அவருக்காக கூட நாம் ஜெபிக்க வேண்டும். அன்பு தேவ பிள்ளைகளே, அவருக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஹalleluya ஆமென். ஆகவே நாம் பாரப்பட்டு நம் வீட்டிலே நமக்கு ஒரு சகோதரர் நமக்கு ஒரு சகோதரி இருந்தால் நாம் ஜெபிப்போம் அல்லவா? அதே போல் அந்த உத்தம இதயத்தோடு ஜெபிக்கும்படி உங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஹalleluya ஜெபிக்கலாம் ராஜனுக்காக. ஹalleluya ஸ்தோத்திரம் தகப்பனே, நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா மரித்து போன சரீரத்தை கூட உயிர் பெற பண்ணினவர் எங்கள் ஆண்டவர் அப்பா. நாங்கள் ஆராதிக்க தேவனுடைய ஜீவன் உள்ளவர் ஆண்டவரே. சரீரங்களை உயிர் பெற பண்ணினவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்பா. இன்னும் பள்ளத்தாக்களை கூட ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா மரித்து போய் ஆண்டவரே சரீரங்களா எலும்பு கூடுகளாக காய்ந்து போன உலர்ந்து போன எலும்பு கூடுகளுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் உரைத்த பொழுது அவைகள் எல்லாம் உயிர் பெற்று ஒரு சேனையாக எழும்பு நின்றது என்று பார்க்கிறோமே. ஆண்டவரே அவ்வளவு வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. இந்த வேளையிலே கர்த்தாவே உம்முடைய ஆவியை அந்த மனிதன் மேலே நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய ஆவியை இந்த ராஜன் மேலே ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேவனுடைய வல்லமை ஆண்டவரே உள் உறுப்புகள் ஆண்டவரே வெளி உறுப்புகள் எல்லாவற்றின் மேலும் கர்த்தருடைய ரத்தம் பாய்ந்து வரும்படியாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பாய்ந்து வரும்படியாக ஆண்டவரே ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கிற சுத்திகரிக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி உம்முடைய வல்லமை வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறப்பா. நான் சுகமானேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆரோக்கியமானேன், சுஸ்தமானேன் என்று சொல்லும்படி ஆண்டவரே உம்முடைய நாமத்துக்கு சாட்சியாக வாழும்படி கர்த்தர் இரக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறப்பா. அன்பின் தகப்பனே உம்மை நோக்கி பார்க்கிறப்பா. அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் ஜீவனுள்ள தேவன் அப்பா. நீ பேசாத கல்லோ மரமோ அல்ல ஆண்டவரே. மரித்து போன தேவன் அல்லப்பா. நான் மரித்தேன் ஆயினும் சதா காலங்களிலும் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லிருக்கீங்களே தகப்பனே. ஏசப்பா நீ நோக்கி பார்க்கிறோம். ராஜனை கர்த்தாவே நீ சுகப்படுத்த வேண்டும். எந்த தீங்கும் வியாதியும் அவனை அணுகாதபடி வேலி அடைத்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உங்க சமூகத்தை அப்பா மன்றாடி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா நீங்க அப்படி ஜெபத்தை கேட்டு செய்ய போகிறமைக்காக உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னுமாக அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு நபருக்காக ஜெபிக்க போகிறோம். இஸ்ரவேல் ராஜா அவர் ஒரு வயதான வயதான அல்ல ஸ்தோத்திரம் ஒரு 60 வயது மதிக்கத்தக்க ஒரு மனிதர். ஹalleluya அந்த நபருக்கு கூட அவர்கள் தனிமையான வேலையிலே இருக்கிறார்கள். ஹalleluya தனிமையான சூழ்நிலையிலே குடும்ப சூழ்நிலைகள் நிமித்தமாக தனிமையாய் இருக்கிறார்கள். அநேக தனிமைகள், அநேக வருத்தங்கள், அநேக சஞ்சலங்கள் எல்லாவற்றையும் அனுபவித்து ஹalleluya ஒரு ஸ்ட்ரெஸ் ஆன ஒரு நிலைமையிலே இருக்கிறார்கள். அவர்களுக்கு தற்பொழுது என்ன சம்பவம் என்றால், நேற்றைய தினத்திலே ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கை கால்கள் எல்லாம் பிராக்சர் என்று சொல்லி நான் அறிந்தேன். ஹalleluya அன்பு தேவ பிள்ளைகளே, தனிமையாக இருக்கிற வேளையிலும் முதுமையான வேளையிலும் ஒரு யாரும் இல்லாத இந்த மாதிரி
ஒரு கொரோனா வேளையிலும் சவுதியிலே இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட மனிதனுடைய மனதிலே எப்படியாக இருக்கும் என்று சொல்லி நீங்கள் அந்த நிலைமையிலே உங்களை வைத்து நினைத்து பாருங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே. ஹல்லேலூயா. அவர்களுக்காக நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ராஜாவுக்காக நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. கண்களை மூடுங்கள், எல்லாரும் கண்களை மூடும். மன உருக்கத்தோடு கூட அவருடைய இருதயம், அவருடைய வாழ்க்கை, அவருக்கு சந்தோஷம், அவர்கள் வாழ்க்கை 6 வருடங்களாக வாழ்க்கையில தனிமை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமைகள் எல்லாம் மாறுபடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. க்ளோரி ஜீசஸ். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா, 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 ஸ்தோத்திரப்பா. கிருபையும் மகா இரக்கமும் அன்பும் உள்ள நல்ல தேவனே, நன்றி நிர்ணயத்தோடு கூட துதிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. நோக்கி பார்த்த முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்த தகப்பனே, நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசிப்பித்த தேவனே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரப்பா. இஸ்ரவேல் ராஜாவுக்காக ஜெபிக்கிறாப்பா. கர்த்தருடைய கரத்திலே கர்த்தாவே மகனை நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா. அவர்கள் எந்த விதமான லோன்லியா ஃபீல் பண்ணாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஏமாற்றங்களை, தோல்விகளை ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, எந்த சூழ்நிலைகளை அனுபவித்திருந்தாலும் அவைகளை நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. நீர் அவர்களை ஆற்றுகிற அருமருந்தாக ஔஷதமாக கடந்து வரும்படியாக ஜெபிக்கிறப்பா. அவர்களுடைய வாழ்க்கையை மறுமலர்ச்சி அடையும்படியாக பரலோகத்தின் தேவனே உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. இயேசப்பா, தனிமை மரணத்தை விட கொடியது என்பதை அறிந்திருக்கிறோம் அப்பா. அந்த நிலைமையில இருந்து வெளியே உடைய மகனுடைய கரத்தை பிடித்து நீர் தூக்கி எடுக்கும்படியாக உங்களை நாங்கள் அன்பாய் வேண்டுகிறோம் தகப்பனே. இந்த வேளையில கை கால்கள் அடிபட்டு இருக்கிற வேளையில ஆண்டவரே, அவர்கள் தனியாக சமைத்து சாப்பிடுகிறவர்கள் ஆண்டவரே. இதை அவர்களுடைய வேலைகளை யார் கவனித்துக் கொள்ளுவார் தகப்பனே? நீருடைய தூதனை அனுப்பும்படி செபிக்கிறோப்பா. தனிமையாக இருக்கிறார்கள், தூர தேசத்திலே இருக்கிறார்கள். ஆண்டவருடைய தூதனை அனுப்பி இந்த மகனை கர்த்தாவே பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த தேவனாகிய உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம்ப்பா. இந்த எலும்புகள் எல்லாம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, பிராக்சர்கள் இயேசுவின் நாமத்தினாலே சரியாகட்டும். ஹல்லேலூயா. எலும்புகள் சரியாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நரம்புகள் இயேசுவின் நாமத்தினாலே சரியாகட்டும். இரத்தங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஊறட்டும் ஆண்டவரே. நாளங்கள் இயேசுவின் நாமத்தினாலே சரியாகட்டும் என்று சொல்லி நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி கேட்கிறோம்ப்பா. அந்த கை கால்கள் எல்லாம் நன்றாய் செயல்பட ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறப்பா. இயேசுப்பா, இந்த கடைசி காலங்களிலே கர்த்தருடைய கரம் கூட தாங்கும்படியாக உடைய தேவ சித்தத்தின்படி ஆண்டவரே நீர் அவர்களை ஆண்டு நடத்த வேண்டும் என்று சொல்லி பரலோகத்தின் தேவனாக உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரம் உள்ளவரே உம்மை துதிக்கிறோம்ப்பா. விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று சொன்னீங்களே, விண்ணப்பம் பண்ணுகிறவன் ஒருவனும் இல்லை என்று சொன்னீங்களே. இயேசுப்பா, அந்த ஜனங்களுக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம்ப்பா. அன்பின் தேவரே, சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. என் தேவனே மனம் இறங்குவீராக. பரலோகத்தின் தேவனே மனம் இறங்குவீராக. அன்பின் பரிசுத்தரே மனம் இறங்குவீராக. நீர் ஒவ்வொரு ஜனங்களையும் பார்த்த பொழுது மனம் துருகினீரே ஆண்டவரே. இந்த ஜனங்களை உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எங்களையும் ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களையும் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளையும் கணவரையும் ஆண்டவரே, எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் இந்த கரத்திலே ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உடைய மனதுருக்கம், உங்க பிள்ளையும் ஆண்டவரே உடைய இறக்க எங்கள் மத்தியிலே கடந்து வர வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மன்றாடுகிறோம் தகப்பனே. ராஜா உம்மை ஸ்துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. மீண்டுமாக ஆண்டவரே அநேக ஜனங்கள் ஆண்டவரே பொருளாதாரம் விஷயத்திலே சிக்கி போய் இருக்கிறார்களப்பா. ஹல்லேலூயா. பெங்களூர்ல இருந்து ஒரு நபர் ஆண்டவர் நவீன் என்கிறவர் ஆண்டவரை அழைத்திருந்தார்கள். ஆண்டவரே, அவர்கள் சொல்ல முடியாது, விற்க முடியாமல் சம்பளம் சரியாக கிடைக்கவில்லை. அநேகர் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா வெளிநாடுகளிலே இந்த கொரோனா பாதிப்பினாலும் பணம் கொள்ளாமலும் ஆண்டவரே அவர்களுக்கு வருமானம் இல்லாத தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில மிகவும் மனம் உடைந்த நிலைமையில பிசாசினால் அவருடைய இருதயங்கள் சிந்தனைகள் எல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உடைக்கப்பட்ட நிலைமையிலே கிடைக்கிறார்களப்பா. என் தேவனே, ஜனங்களே ஆண்டவரே அப்பா, அந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் மனம் இறங்குவீராக. பரலோகத்தின் தேவன் மனம் இறங்குவீராக. பரலோகத்தின் தேவன் இரக்கம் செய்கிறாங்க. இந்த ஜனத்தின் மேல் ஆண்டவரே இரக்கத்தை ஊற்றும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவருடைய மனதுருக்கம் கடந்து வரும்படியாக செபிக்கிறோம். ஏசப்பா, ஏசப்பா, நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஏசப்பா, ஜீவன் கொடுக்க வந்தவர் யோவான் ஆண்டவரே 10:10 சொன்னீங்களே, நானும் அவைகளுக்கு ஜீவன் கொடுக்கவும் அது பரிபூர்ண பணமே வந்தேன் என்று சொன்னீங்களே. நீ ஜீவனை கொடுக்க வேண்டுமாக செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே மறுவாழ்வை கொடுக்கும்படி செபிக்கிறோம். ஒவ்வொரு ஜனங்களும் மனம் திரும்புதலை கட்டளையிடும்படியாக
செபிக்கிறோம். இந்த ஒரு விசை கர்த்தர் மனமிறங்கும்படி செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வாதைகள் நிறுத்தப்படும்படியாக வேண்டுகிறோம் ஆண்டவரே. தேசம் சுபிட்சமடையும்படியாக வேண்டுகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். அன்பின் தேவனே, பரலோகத்தின் தேவனே, வானத்தையும் பூமியையும் உண்டாக்குற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம்ப்பா. ஆண்டவரே, நீர் இறங்குவீராக. நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னர் ஆண்டவரே. இரக்கமுள்ள தேவன் ஆண்டவரே. நீர் இறங்குகிற தேவன் ஆண்டவரே. உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். உடைய கரத்துல எங்களையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இவ்வளவு நேரம் ஜெபத்திலே கலந்து கொண்ட ஆண்டவரே, வேத வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்களுக்குள்ளே ஆண்டவர் நல்ல ஒரு வித்தியாசத்தை, மன மாற்றத்தை, மன மகிழ்ச்சியை, தெய்வ ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். அன்பின் தேவனுடைய கரம் ஆளுகை செய்யட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜெபம் கேளும் எங்களுடைய பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேங்க் யூ. ஹல்லேலூயா. அனைத்து நண்பர்களுக்கும், அனைத்து தேவ பிள்ளைகளுக்கும், இதிலே கலந்து கொண்ட புதிய நண்பர்கள், பழைய நண்பர்கள் எல்லாருக்கும் நான் அன்பான வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். இந்த வேத வார்த்தைகளுக்கு செவிகொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேதத்தையும் வேதத்துள்ள வாசனங்களுக்கும் நீங்கள் செவி கொடுத்து வாழ பழகுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பேராக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. Stodram. Thank you. Thank you, brothers. Thank you, friends. Hallelujah. Thank you all of. Hallelujah.